அந்த கண்ணோட்டத்துல நம்ம பேசல. நம்ம இங்க வந்திருக்கிறோம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பேச முடியுதே தவிர. சரி சரி சொல்லுங்க. மூணாவது இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு நம்ம பண்ண முடியலைங்கிறது நம்ம 25 வருஷ காலத்துல நம்ம அனுபவத்துல நம்ம பார்த்துட்டோம். அண்ணன் வந்து சொல்றாரு ஆளுக்கு 10 பேர்த்த சேர்த்து அப்படின்ட்டு. அதுதான் நமக்கு அதுக்கான டாக்டிக்ஸ் நமக்கு தெரியல. அந்த டாக்டிக்ஸ் ஒண்ணும் இல்லை. ஏன்னா அது புரிஞ்சுக்கிட்டு வர வேண்டிய சமாச்சாரமா இருக்கு. வந்து போற வழியில போயிட்டு சரி வாங்க மீட்டிங் போலாம் 400 ரூபாய் தர்றேன் அப்படிங்கிறதுக்காக அப்படி சேர்த்துறது இல்லை. இது புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இது நமக்கு தேவை அப்படின்னு ஒரு தன்மானத்துடன் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. இதுக்கு இவ்வளவு காலமா ஃபில்டர் பண்ணி இத்தனை பேர் தான் சேர்ந்திருக்கோம். ஓகே, நம்ம இப்ப இத்தனை பேர் நம்ம சேர்ந்திருக்கோம். இதே நம்ம ஓடிட்டு இருக்கோம். ரைட், ஓகே. ஹலோ, எதுவுமே நம்ம கூட வந்து அப்ரோச் பண்ணி வராதவங்களுக்கு நம்ம எல்லா ஹெல்ப்பும் நம்ம பண்ணியிருக்கோம், செஞ்சிருக்கோம். அப்ப அவங்க ஒரு யாரு இதை பத்தி ப்ரெஸ் பண்ணி பேசுறாங்களோ அவங்க ஒரு 10 மெம்பர் சேர்த்து விடலாம சங்கத்துக்குன்னு. அதுல என்ன தவறு இருக்காது? ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து நாகர்கோவில் வாங்க பேசுவோம்னு சொல்லி சொன்ன நம்ம இல்ல யார் பேசுறான்னு தெரியல பேசுனவங்க அவங்க ஒரு 10 மெம்பரை சேர்த்து விடட்டும் சங்கத்துக்குன்னு சொல்லி. சங்கத்துக்கு அப்புறம் எப்படிதான் வருமானம் வரும்? அதை செய்ய வேண்டியதானே. அது மாதிரி இப்ப அதே மாதிரி ஈரோட்டில் ஒரு பிரச்சனை சொல்லுங்க, திருநெல்வேலி சங்கம் கண்டிப்பா எங்க மூலியமா நாங்க வரோம். அதே மாதிரி அங்கே ஏதாவது ஆள் இருந்த பிரச்சனை சொல்லுங்க, போய் பேசுவோம். அங்கேருந்து ஒரு 10 மெம்பர் சேரட்டுமே, நம்ம வேண்டாம்னு சொல்லலையே. அப்படித்தான் நம்ம வருமானத்தை சேர்க்க முடியும். இருக்கிறவங்களே வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் அதுக்குள்ளே நம்ம இது பண்ணணும்னு சொன்னா அப்ப இங்க வந்திருக்க 50 பேருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா, மற்றவங்களுக்கு கிடையாதா? நீங்க இந்த சமயத்துல பாண்டிச்சேரி சமாச்சாரத்துக்காக எவ்வளவு ட்ரை பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுல ஏதாவது ரிசல்ட் வந்துச்சா? வரல. ஏன் வரலைன்னா அவங்களுடைய புரிதல் அவ்வளவுதான். நம்ம சொன்னதை அவங்க உள்வாங்குற கண்டிஷன் அவ்வளவுதான். அப்படி உள்வாங்கி வர்றவங்க நம்ம சொல்லாமலேயே வருவாங்க. உள்வாங்கி சொல்லாம வர்றவங்களுக்கு போய் நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நம்ம என்ன செய்யாம இருக்கிறோமா? நம்ம இப்ப நாகர்கோவிலுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நம்ம போய் செஞ்சோம். இன்னும் போய் என்ன செய்யறது? நம்ம செஞ்சோம். நானும் வந்து அன்னைக்கு நான் தலைவர்கிட்ட சொன்னேன், தலைவர் இங்க வாங்க நம்ம போவோம், எல்லாரும் நம்ம போவோம். நான் சொல்லுவோம் போவோம், ஒரு 10 பேராவது மெம்பர் ஆகிறதுக்குண்டான வழியை வந்து செய்யணும்னு சொல்லி. அதாவது நம்ம நாகர்கோவிலுக்கு 10 பேர்த்த சேர்த்தின பிற்பாடுதான் நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்னைக்குமே சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க சொன்ன பிற்பாடு நம்ம போய் நம்ம முன்முயற்சி எடுத்தோம், அங்க எதுவும் நடக்கல அப்படிங்கிறது இருங்க நடக்கல அப்படிங்கிறது இனிமேல் நடக்காது அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இல்லை. ஏன்னா அவங்களும் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தா சந்தோஷம், வரலைன்னா அதை பத்தி நம்ம இது பண்ண முடியாது. இல்ல அதுல வந்து என்னன்னு கேட்டா நம்ம இவ்வளவு நாள் வரை நம்ம வந்து நீங்க கேட்டு சொல்றோம் அப்படின்லாம் ரைட் ஓகே கேட்கட்டே வந்து வேணாம்னு சொல்லல. அந்த ஸ்டெப் எடுத்தவங்கள அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை நம்ம சொல்லக்கூட இந்த மாதிரி வந்து இப்ப அதுக்கப்புறம் இன்னைக்கு வரையும் வந்து நாகர்கோவில்ல ரைடு கிடையாது. ஒவ்வொரு கடையிலுமே 1 லட்சம் ரூபாய் ஃபைன் அடிச்சிருக்காங்க. அதை நம்ம நல்லா எடுத்து 5 லட்சம் ரூபாய் சரக்கை எடுத்து 1 லட்சம் ரூபாய் ஃபைன் அடிச்சிருக்கும் பொழுது ஏன் ஒரு சங்கத்துக்கு ஒரு 10 பேர் சேர மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டா இவ்வளவு பிரச்சனை அப்ப அதை நீங்க செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்கலாமே, என்ன தவறு? அதாவது நம்ம என்ன கேட்கலாம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க ஏன் சேரல அப்படின்னு சொன்னா அவங்க ஒவ்வொரு பதில் சொல்றாங்க. எங்கிட்ட பணம் இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்கள போயிட்டு நம்ம என்ன பேசுறோம்? சங்கத்துக்கு 25,000 கொடுக்கறது அது ஒண்ணு. இன்னொரு பாண்டிச்சேரி அவங்களும் பேசிக்கிறாங்க. எங்க பாண்டிச்சேரிக்குமே பதில் சொல்லிடுறேன். பாண்டிச்சேரிக்காரங்களை வந்து நான் மூவ் பண்ணாமல் எல்லாம் மூவ் பண்ணா கார்த்திகோட பேசுறேன் நினைக்கிறேன். அதனுடைய அவங்க என்ன சொல்றாங்க கேட்டா அங்க வந்து பாபு இவங்களோட ஒரு டாமினேட் அதுல அதிகமா இருக்கிற கண்டு அவங்க வர்றதுக்கு யோசனை பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். அந்த நான் பேசாமலாம் இல்லை, அதை நான் மூவ் பண்ண செஞ்சேன். எப்போனாலும் சொல்லுங்க நான் வாரேன்னு சொன்னேன். இதை முத்த கனெக்ட் பண்ணேன். அங்கே 2-3 பேரை பார்த்தேன். அதே மாதிரி கதிரவன் பிளாஸ்டிக் அவர்கிட்ட போய் பேசினேன். இவர் சுதாகர்ட்டையும் பேசினேன். சுதாகர்ட்டோட எல்லாம் பேசிட்டு சரி நான் பாபுகிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னாரு. இதுவரை பதிலே சொல்லலை.
அப்படிங்கும் பொழுது நம்ம பேச வேண்டிய நம்ம மூவ்மெண்ட்ன்றது கரெக்டாக இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு மேலே அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கலாம். லோக்கலில் நம்ம சைடு வர்றவங்களே நாளைக்கு இவங்களை பார்த்துக்கிட்ட போய் நிற்க முடியுமான்னு யோசனை பண்றாங்க. அவங்க நம்ம என்ன சொல்ல முடியும்? அதாவது இதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். நீங்க முயற்சி பண்ணலைன்னு நான் சொல்லல. நீங்க முயற்சி பண்ணினாலும் இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கனால அவங்க புதுசா சேர்றது அப்படிங்கிறதுக்குள்ள இம்மிடியேட்டா வரமாட்டாங்க. அது அப்போட முடியல. இதுக்கு மேல இந்த சப்ஜெக்ட் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நம்ம இருக்கிறவங்க ஒரு 50 பேர் இருக்கோம். இவங்க நம்ம ஒரு உணர்வுடன் இது என்னத்துக்கு அப்படிங்கிற சமாச்சாரத்துல இருக்கோம். இவங்கனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம அதை பத்தி பேசணும் அப்படின்னம்னா அடுத்த ஸ்டெப் ஆகும். நம்ம வேற அது இதுன்னு வெளியில் இருக்கிறத பத்தியே நம்ம பேசிட்டு இருந்தா இவ்வளவு காலமா பேசிட்டோம். பேசாம இல்ல, இதை பேசிட்டோம். அது இருக்கட்டும், அது பேசிக்கிட்டு கூட இருப்போம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மேட்ரு. தலைவர் சொல்றாரு நான் 1 லட்சம் ரூபாய் போட்டுக்கிறேன் அப்படின்றாரு. நான் 2 லட்சம் ரூபாய் தரேன். என்னோட சஜஷன் நீங்க என்ன கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் சேர்த்து பண்ணுங்க. எவ்வளவு பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன். சேர்த்து பண்ணணும்னா எவ்வளவு பண்ணணும்? ஒண்ணு பண்ணுவோம், கலெக்ஷன் பண்ணது போக பேலன்ஸ் நீங்க போடுங்க. அவ்வளவுதானே. இவ்வளவு நேரம் அவர் பேசுறது தண்டனை இது நம்ம தொழிலுக்காண்டி அந்த உணர்வு உள்ளவங்க செய்யக்கூடிய ஒரு இது, அவ்வளவுதான். மற்றபடி இது யார்ட்டையும் நம்ம கம்பல் பண்ணி நம்மளுடைய சங்கம் தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கம். சரி, யாராவது பாண்டிச்சேரிக்காரங்க யாராவது இருக்காங்க? யாரும் கிடையாது. ஆனா ஆலோசனை இருக்க ஃபுல் சப்ளை பாண்டிச்சேரி தான். பீனா சீட்டு, சாம்பார் கவரு, பிபி அனைத்தும் சப்ளை பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரி யாருமே பண்ணல. ஆனா அவங்களுக்காக தான் நம்ம போராடுறோம். இந்த சங்கம் அவங்களுக்காக தான் போராடுறோம். ஆனா அவங்க யாருமே கலந்த கடை எப்போதுமே போறது கிடையாது. நம்ம போய் ஏன் அவங்கள பார்க்க கூடாது, பேசக்கூடாது? அழகா செய்யலாம். நம்ம ஒரு சரக்கு வாங்குறவங்க நம்ம பேசி கண்டிப்பான முறையில் ஒரு அவங்களுடைய பொருள் 90% மெட்ராஸ்ல தான். ஆமா, 100% பாண்டிச்சேரி சரக்கு தான் ஆண்டர் ஃபுல்லா வர்றது. ஆனா அவங்க நம்ம அவங்களுக்கா உழைக்க வேண்டியது. கண்டிப்பா அவங்களுக்கா நம்ம காசு போக வேண்டியது, அவங்களுக்கா உழைக்க வேண்டியது, அவங்களுக்கா போக வேண்டியது, வர வேண்டியது இருக்குது. நம்ம போய் அவங்கள ஏன் பார்க்க கூடாது, ஏன் பேசக்கூடாது? அவங்கள போய் நம்ம அந்தந்த வியாபாரிகள் டீலிங் ஆட்கள் அதை பொறுப்படுத்தி செஞ்சா சரியாகும். நானே வர தயாரு. அதாவது இந்த விஷயத்த இல்ல, ஒரு நிமிஷம் வீரமுத்து உட்காருங்க. ஒரு நிமிஷம். இந்த பாண்டிச்சேரியை கோஆர்டினேட் பண்றது வீரமுத்து பண்ணின்னு இருக்காரு. அவர் ஏற்கனவே 2-3 தடவை என்கிட்டயும் சொன்னார், தாராளமா பண்ணுங்க வீரமுத்து, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? யாருக்காக நம்ம பாடுபடுறோமோ அவங்க சேர மாட்டாங்க நம்ம கிட்ட. நான் சொல்றது பதில, யாருக்காக அவங்க எதிர்ப்பா செயல்படுறாங்களோ அங்க போய் சேர்றாங்க. இது அவங்களுடைய அறியாமைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ பாண்டிச்சேரியில எனக்கு தெரிஞ்சு மோனோ லேயர் ஓட்டுறவங்க தான் ஜாஸ்தி. பிபிஓ, எல்டிஓ, ஹெச்எம்ஓ இந்த மாதிரி ஐட்டம். அந்த ஐட்டத்துக்காக தான் நம்ம இவ்வளவு போராடுறோம் என்ன. ஆனா அந்த ஐட்டத்துக்கு எதிர்ப்பா மல்டி லேயரை டெவலப் பண்ணணும், அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய சங்கத்துல ஒருத்தர், நம்முடைய முன்னாள் இங்க இருந்த ஒருத்தர் துணை தலைவர், அது ஏதோ புதையில் இருக்காரு, அவர் அதை பெருமையா பேசுறாரு. நான் சொல்றது புரியுதா? இப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம தம்பிங்க யாராவது ஒருத்தவங்க தப்பான வழியில போறோம்னு வச்சாங்களேன், நம்ம சொல்லி பார்ப்போம். இல்ல நான் போறதுதான் இது, நீ முட்டாளு, நீ இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த அளவு நீங்க ஓப்பனா பேசுறது கொண்டதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இதுல இவ்வளவு ஈடுபாடோட இருக்கிறீங்களேன்றது தான், வேற ஒண்ணும் இல்லை. அதனால பணம் ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஆனா அதை விட மிகப்பெரிய விஷயம் ஒருத்தவங்களுக்குள்ள நட்பு இதெல்லாம் இருக்கு. இதை நம்ம யோசனை பண்ணும். ஆக்சுவலா ஜபருல்லா சொல்றதெல்லாம் அது நிறைய விஷயம். அந்த பாண்டிச்சேரியை பற்றி 2008 சிப்மா நான் இந்த மாதிரி தான் பிரச்சனை வர்ற சமயத்தில் அதுக்கு எப்படியும் ஒரு பில்டிங் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த 2008 பிளாஸ்டிக் எக்ஸிபிஷன் நடத்தினேன் இல்லையா. அந்த எக்ஸிபிஷன் நீங்க நம்ப மாட்டீங்க,
அதாவது இந்திய அளவில் பிரதிநிதி அவ்வளோ பேர் வாங்குச்சு. அதில் வந்தவங்கெல்லாம் சார் எனக்கு 30 மிஷின் புக் ஆச்சு, 40 மிஷின் புக் ஆச்சு. அப்போவே அவ்வளோ விளம்பரம் பண்ணேன் நான். விளம்பரம் பண்ணி அது வந்து அதனுடைய வெற்றி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரெகுலரா ஒரு எக்ஸிபிஷன் நடத்துகிற அசோசியேஷன் ரொம்ப பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. அதுல வந்து நம்ம அமைப்புல இருந்தவங்களே ஒரு 4-5 பேரை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன இதுவோ பண்ணணுமோ பண்ணி அவங்கள வந்து நமக்கு எதிர்பார்க்க ஆரம்பிச்சு இதை சொன்ன இல்லை இந்த கணக்கு வழக்குகள் இதையே அவங்களே கேட்டாங்க. கணக்குல ஊழல் நடந்துச்சு, அதுல எதுல எக்ஸிபிஷன்ல பெரிய அளவுல ஊழல் நடந்துச்சு, அதாவது நியாயமா நடந்ததுக்காக கேஸே போட்டாங்க என் மேல. இதெல்லாம் வந்து பழைய ஆளுங்களுக்கு தெரியும். இப்போ கேஸே போட்டாங்க ஹைகோர்ட்ல, இந்த மாதிரி ஆயிடுச்சு கொண்டு வச்சு எலெக்ஷன் நடத்தக்கூடாது அப்படி இப்படின்னு. அவர் முதல் வாய்தாலே கூப்பிட்டு என்ன கேட்டாரு, கேஸே போட்டிருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அவர் வந்து அந்த எலெக்ஷனுக்கு தடை போடல, எலெக்ஷன்ல வந்து அந்த ஓட்டை எண்றதுக்குன்னு தடை போட்டாரு. அப்ப போய் அந்த நடக்கிற சொல்லிட்டு அவங்க எல்லாம் அவங்க மேல வந்து புகார் கொடுத்துருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. ஐயா யார் புகார் கொடுத்ததுன்னு கேட்டேன். இல்லை உங்களுக்கு தெரியாதா, இவர் தான் அவர் தான் பேர சொன்னேன். இவங்கெல்லாம் அவங்க தான் என் கையெழுத்து போட்டுருக்காங்க அந்த வருஷத்துலலாம் பேலன்ஸ் ஷீட்ல. அப்படியா, அவனுக்கு பயம் வந்துடுச்சு, அது தெரியாது அந்த ஜட்ஜுக்கு. ஏதோ துட்டை வாங்கின்னு கொடுத்துட்டான் அந்த இது ஸ்டேவை. அவரு வந்து உடனே டிஸ்மிஸ் தான் செயலர் தான். இல்ல நான் இதெல்லாம் வந்து இதுவா சொல்லல, எதுக்குன்னா ஒரு பணம் சேர்க்கணும்னு வர்ற சமயத்துல அதுக்கு எவ்வளவு வந்து ஒரு பண்றாங்க பாருங்க, எவ்வளவு வந்து இது பண்ணி பிரச்சனை பண்ணின்னு இருக்காங்க பாருங்க. அதனால வந்து இது ஒரு ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல செய்யறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு சின்னதா ஒரு குழு மாதிரி அமைக்கிறேன். அவங்க நீங்க வந்து யோசனை பண்ணி நல்லபடியா அது வந்து எப்படி செய்யறதுன்றத ஒரு முடிவு எடுத்து சொல்லுங்க. இதனால நம்ம அமைப்புல மேற்கொண்டு ஒரு இது வந்துடக்கூடாது, மனசு வந்துடக்கூடாது. இவ்வளவு நீங்க இதுவா வந்து பேசுனது இதை பத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆனா தனிப்பட்ட முறையில அதை விரோதமா எடுத்துக்காதீங்க. ஆமா ஆமா, இவர் வந்து காமராஜ் வந்து அவர் ஒரு ரொம்ப அதீத உற்சாகத்துலதான் அவர் பண்றது. அது அவர் உரிமையோட ஒண்ணு சிலது பண்ணுவாரு. அதுல யாரும் தப்பா யாரும் இது பண்ணியாலும் பேசலாம். அவர் என்ன பேசினார், பொதுவான விஷயம் வந்து நம்ம இப்படி பேசி இப்படி இதாயிடுச்சு. சரி, இருக்கிற ஒரு 50 பேர் என்ன முடிவு எடுக்க முடியுமோ அதுக்கு ஒருவன்ற முடிவு தான் வந்தாரு. இவர் பேசணும் தப்பு இல்ல. அதாவது தயவு செய்து காமராஜ் பேசுறத வந்து ஒரு உள்ளார்ந்த ஈடுபாடோட பேசுறத அதை வந்து தயவு செய்து யாரும் தவறுதலா எடுத்துக்காதீங்க. வந்து கொஞ்சம் இதுவா இருக்குங்க. எல்லாருமே 5 வரலும் ஒன்னா இருக்காது மாதிரி எல்லாருமே ஒன்னா இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட இருக்கிற நல்லதை எடுத்துக்குவோம். அதனால வந்து என்ன வீரசாமி, நம்ம அந்த ஒரு இது பண்ணலாம் வந்து. ஓகேவா, என்ன சொல்றீங்க? 2008 நம்ம அந்த மாதிரி இருந்ததுன்னா 500 பேர் சேப்பாலே இருந்தோம். ஆமா, நம்ம சேப்பாலே 500 பேருக்கு மேல மெம்பர்ஷிப் இருந்தோம். அன்னைக்கு பிளாஸ்டிக் டைம்ஸ் அருமையா நடந்துட்டு இருந்துச்சு. இங்க மட்டும் இல்ல, மேக்சிமம் எத்தனையோ மெஷின் தயாரிப்பாளர்கள்கிட்ட எல்லாம் அந்த பிளாஸ்டிக் டைம்ஸ் போச்சு. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்தது, என்ன தெரியுங்களா? எனக்கு வந்து பிளாஸ்டிக் டைம்ஸ்ல நான் ஒரு சின்ன வேலை பண்ணேன். என்னுடைய 10 சோனு மிஷினை நான் சேல்ஸ் பண்றேன்னு ஒரு சின்ன ஆடு போட்டு விட்டேன். போட்டு விட்ட உடனே அவன் அங்கிருந்து என் ஆஃபீஸ் ஓடி வந்துட்டான். ஓடி வந்து, என்னங்க நீ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எங்க தொழில் என்ன ஆகுறது, உனக்கு என்ன கஷ்டம்? ஏண்டா நான் போன் பண்ற போதெல்லாம் நீ அட்டன் பண்ணல, இப்போ வந்து ஓடி வர்றியான்னு சொன்னோம். என்ன நான் ரிப்பேர் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு போறேன். அந்த அளவுக்கு அன்னைக்கு அது வேல்யூவா இருந்தது. இன்னைக்கு நம்ம மெம்பர்ஷிப் குறைஞ்சிட்டோம். மெம்பர்ஷிப் சேர்க்கணுன்றதுலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நியாயம்தான். ஆனா அது அண்ணன் சொல்றது, வீராசிரம் அண்ணன் சொல்றது 100% கரெக்ட். என்னத்தை போய் அது ஒரு டீமா போகணும். ஒரு 5 பேர் 10 பேர் மொத்தமா ஒரு டீமா போய் அது ஒரு வேலையா செஞ்சோம்னா, ஒரு 10 பேர் அணுகணும்னா ஒரு 2 பேர் 3 பேர் சேருவாங்க, இல்ல 10 பேர் கூட சேருவாங்க. அது ஒரு டீமா செஞ்சாதான். ஒவ்வொருத்தரா போய் யாரையும் கேட்டோம்னா அசால்ட்டா ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிட்டு விட்டுருவாங்க.
செய்யலாம். அது வந்து மெம்பர்ஷிப் நம்பர்ஸும் சேரணும். நம்பர் சேர்ந்தாதான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து மெம்பர்ஷிப் ஆகும்னு போய் கேட்டாலே அவன் என்ன சொல்றானா, நான் இப்ப பிளாஸ்டிக் தொழிலே பண்ணலாம். அது ஒரு விஷயம். ஆமா, அதான் மெயினா பண்ணுவாங்க. அன்னைக்கு ஓஹோ யதார்த்தத்தை சொல்றேன் சார். நான் வந்து யாரையும் டிஸ்கரேஜ் பண்றது எதுவும் இல்லை. ஏன்னா நாங்க வச்சு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர்ல ஒரு மெம்பர் எக்ஸ்ட்ரா சேர்க்க முடியல சார். அதாவது இல்ல தொழிலை விட்டுட்டு சொன்னது அவன் தான். ஆனா அத்தனை பேரும் அடிஷனலா பாக்குறது பிளாஸ்டிக் தொழில் தான். இது ஹலோ ஹலோ ஒண்ணு உள்ள வச்சிருக்காங்க. நார்த் இந்தியன் வந்து யாரோ ஒருத்தர் 2 பேரும் நம்ம இதுக்கு வராங்களா, அவங்க சேர்ந்துருக்காங்களா? வரமாட்டாங்க. ஏங்க ஏங்க இந்த ராஜீவ் இவர் இருக்காரு இல்ல, இதோ இருக்காருங்க என் கூடவே இருக்கிற ஒரு கடைசி வரைக்கும் இல்ல, எல்லாருக்குமே நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் இல்ல, எல்லாருமே வந்து என்ன அதாவது என்ன தெரியுமா இல்ல, இதுல இன்னொரு பெரிய இல்ல அது ரைட்டு தான். அதுக்கு பல காரணம் இருக்கு. ஒண்ணு சொல்றேன், இதுல வந்து ஒரு சினிமாவில் வந்து அண்ணன் தம்பி இருப்பாங்க. தம்பி வந்து ரொம்ப கெடுதலா பண்ணின்னு இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், எல்லாரும் வந்து அண்ணங்காரன அவ்வளவு நல்லா இருக்கான், நீ இப்படி இருக்க இப்படி இருக்குன்னு அவனை பிடிச்சி அண்ணங்காரனே பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். அவன் போட்ட உடனே, ஏண்டா நான் நல்லதா தானடா எல்லாம் செய்திருந்தேன், உனக்கு என்னடா பண்ண, உனக்கும் நல்லது தாண்டா செஞ்சேன், ஏன்டா என்ன ஜெயிலில் போட்ட அப்படின்னு கேட்பான். ஏய் நீ நல்லதா இருக்குதாண்டா எனக்கு பிரச்சனையா இருக்குது, நீ என்ன மாதிரி இருந்த பிரச்சனை எங்க போனாலும் உன் பேரை சொல்லிதாண்டா என்ன உயிரை வாங்குறாங்க எல்லாரும், அவனை அண்ணனை மாதிரி இருக்கக்கூடாதான்னு. அத மாதிரி ரொம்ப இட் இஸ் டூ குட் டூ பேடுன்னுவாங்க. ரொம்பவும் இப்போ நாம வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ வீராசாமி சொல்றாரு, இது நாகர்கோயில் விஷயத்த சொல்றாரு. நான் வந்து சரி நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு இவர்கிட்டையும் கேட்கிறேன். அப்போ காமராஜ் தான் சொல்றாரு, உடனடியா நம்ம போகணும்ன்றார். அவருடைய இதை பாருங்க, உடனடியா நான் போகணுன்றார். நான் காமராஜ் யாரும் மெம்பரும் இருங்க அங்க யாரும் மெம்பர் இல்லை காமராஜ், நம்ம ஒரு 10 பேரை மெம்பர் ஆக்கி சொல்லிட்டு போகலாமா, மெம்பர் ஆனாதான் போகலான்னு சொல்லலாமா? அப்போ அவர் இல்லை அதெல்லாம் வேணாம், நம்ம போவோம் செய்வோம், அதுக்கப்புறம் மெம்பர் ஆகிறது கேட்கலாம். நீங்களும் ஃபோன் பண்ணீங்க இந்த மாதிரி மெம்பர் ஆகாத ஏன் போறீங்க வரீங்க. இல்லை நம்முடைய வேலை, நம்ம இதுக்காக இந்த தொழிலுக்காக ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கணும், நம்ம வந்து போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். அவங்க மெம்பர் ஆகணுன்றது ஒரு விருப்பம் இருந்தால் கூட அதை நம்ம ஒரு கண்டிஷனாக பண்ணாதான் போகணும்னு சொல்லிட்டு சொல்ல. இது வந்து ஒரு சேவாசில ஒரு அசோசியேஷனு, அந்த அசோசியேஷன்லேருந்து ஒருத்தர் வெளியில் போனார், போய் இன்னொரு போட்டி அசோசியேஷன் ஆரம்பித்தார். அவரை கேட்குறாங்க, நம்ம வந்து டான்பால சேரலாமா இல்லை இன்னொரு அசோசியேஷனில் சேரலாமான்னு. அப்போ எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து டான்பால சேரலான்றாங்க. அவர் தலைவர் சொன்ன வார்த்தை இது, அந்த மீட்டிங்ல கலந்துக்கணவரே ஒருத்தர் வந்து சொன்னார், அப்ப எல்லாரும் வந்து அங்க போனா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்டா. அவர் தலைவர் சொன்ன வார்த்தை இது, அந்த மீட்டிங்ல கலந்துக்கணவரே ஒருத்தர் வந்து சொன்னார், அங்க போனா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்டா, நீ போய் சேர்ந்தாலும் சேர்ந்தாலும் சங்கர் செய்துக்கிட்டே இருப்பான்டா. எப்படி இது அவங்க மீட்டிங்ல நடந்தது, அவரு செய்யறத செய்வார்ல, நீ போய் தான் அவர் செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம இங்கேயே போய் சேருவிட்டா ஜாலியா ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க உழைச்சு 10 பேர் சாப்பிடுவாங்க, அந்த 10 பேரும் அவன் மேல குறை சொல்லிட்டு இருப்பான், 10 பைசா புரோஜனம் இல்லாத. அதே மாதிரிதான் வீட்டுல இருக்கிறது தான் உலகத்திலேயே நடக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம இதை பார்ப்போம், அதே நேரத்தில் நமக்கு வேணும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதம், இந்த மாதிரிலாம் நடக்கிறதே ஒரு பெரிய விஷயம் என்ன. அதனால வந்து பார்ப்போம், நம்ம 500 பேர் இருந்த சமயத்துல ஒரு சிறப்பு, 50 பேர் இருந்த சமயத்துல சிறப்பு இல்லை. அன்னைக்கு பண்ணதை விட இன்னைக்கு அதிகமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். வேலை வந்து என்னவோ நம்ம
இந்த ஜபருல்லா சொன்ன மாதிரி இந்த பாண்டிச்சேரி பிரச்சனை இன்னைக்கு வரல, அது 2008 வந்து தெரியுமா? நம்ம ஒரு மீட்டிங் போட்டோம். என்ன ஒரு நிமிஷம் ஆகாது, ஒரு வெறுப்பை தூண்டி விட்டு பண்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இங்க தமிழ்நாட்டில் தான் நீங்க வாங்கணும், வெளியில இருந்து வாங்கக்கூடாது, இல்ல அவங்கள வந்து போட்டு கொடுத்து இந்த மாதிரி வந்துன்னு இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நிறுத்தத்துக்கெல்லாம் ஒரு நிமிஷம் ஆகாது இங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லி. ஆனா அவங்க வந்து கொண்டு வந்து நிறுத்த சமயத்துல பல லாரிகளை வந்து நான் போய் நின்று பேசி ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கேன், தெரியுமா? பஜார்ல பல லாரி சரக்குங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா அவங்களும் ஒன்று நம்மளும் ஒன்று, 2 பேரும் தமிழ் ஆளுங்க தான். அதில் பேதம் பார்க்கக்கூடாது, நமக்குள்ளேயே சண்டை போட்டுன்னு இருக்கக்கூடாது. ஏதோ அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு ஒன்றும் அங்கே ஒன்றும் பெரிய இது இல்லை. இப்போ ஜிஎஸ்டின்னு வந்து எல்லா ஊருக்கும் ஒன்று தான். அப்போல்லாம் நிறைய அவங்களுக்கு டியூட்டியே அங்கே டேக்ஸே கிடையாது, ஆமாம் ரொம்ப கம்மி. இப்போ எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ அங்கே பண்ணுறது ஒன்று தான், இங்கே பண்ணுறது ஒன்று தான். இல்லை இல்லை, தடை எங்கே தான் இருக்குது? அவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அன்னைக்கு பண்ணுறவங்களும் பண்ணி இன்னைக்கு தலை மறைஞ்சு பண்ணுறான், அவ்வளோதான். புரியல? இது வந்து இயற்கையானது, இதை தடையே செய்ய முடியாது. இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து இதை விட விலை குறைவா வந்தால் தான் செய்ய முடியுமே தவிர வேற ஒன்றுமே பண்ண முடியாது. இது நடந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து நேர்மையாக இதுவாக பண்ணி இவ்வளோ நேரம் ஒரு எது இருக்குதுலையோ ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு பேர் இருக்குது, கண்டிப்பாக ஒரு இதுன்னு இருக்குது. அதனால இதை வந்து எப்படி வந்து நம்ம இன்னும் மேற்கொண்டு எடுத்துன்னு போகலாம், இது வந்து அமைப்பு எனக்கு அப்புறமா எப்படி இது சிறப்பாக செயல்படுறதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி பொறுமையாக செய்யும். நம்மக்கிட்ட இருக்க எல்லாருக்கும் இது பண்ணணும் அது பண்ணணும், நிறைய சோஷியல் மீடியாவிலெல்லாம் செய்யணும் எல்லாம் இருக்குது. அதுதான் இல்லை, பணம் தான் பிரச்சனை. அதையும் பார்க்கலாம், எப்படி செய்யறது என்னன்றது பார்க்கலாம். ஆமாம் இல்லை, அதாவது இப்போ நம்ம வந்து ஏதோ வந்தோம் கூடணும் நல்லா ஜாலியாக இருந்துட்டு போனோம்னா தேவைப்படாது. இதை ஒரு சொன்னாலே ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நீங்கள் 10 சொத்து வாங்குவீங்க, 4 பேர் வந்துருவாங்கன்னு, அதுவும் ஒரு பெரிய டேஞ்சர். சொத்துக்காக ஒருத்தவங்களாம் வரணும், அதை விட ஒரு கேவலம் எதுவுமே இல்லை. இல்லை, நான் அதெல்லாம் யோசனை பண்ணி அதுக்காக வந்து எப்படி பைலாஸை தயார் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுறதெல்லாம் கூட பண்ணி வச்சுருக்கேன். இந்த வந்து இந்த இணைப்பு வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒவ்வொரு 2 அசோசியேஷன் வச்சு நான் படுற பாடுறது அவ்வளோ இல்லை. அது வந்து செய்கிறவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். அதனால தான் அதை வந்து இது பண்ணி கேட்டு எல்லாம் பண்ணி இன்னொன்னா தான் நான் செய்ய முடியுது, வேகமாக பண்ண முடியல. எவ்வளோ செஞ்சாலும் சரி சார், இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வேலையை நம்ம செஞ்சு ஒரு முடிவு எடுத்து கோர்ட்டு ஒரு ஆர்டர் ஒன்று வாங்கி எல்லாருமே நிம்மதியாக. இந்தியாவிலே அது கிடையாது, இந்தியாவிலே கிடையாது, எவனுமே பண்ணலை. நம்ம நல்லாவே தைரியமாக நம்ம சொல்லலாம். நாங்களே எங்கேயா இருந்தாலும் என்ன சொன்னாலும் நானே பண்ண சொல்லியிருக்கேன். எல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு என்ன செயல்பாடு கரெக்டாக இருக்கணும். அது நம்ம போய்தான் இத்தனை பேர் ஒவ்வொரு ட்ரிப் மீட்டிங்கில் ஏஜிஎம்ல வீராசாமி பேசினார். எல்லாருக்கும் வந்து ஒரு இது போட்டு கொடுத்து இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு இருக்கும். ஏன் தாராளமாக பண்ணலாம். அவங்க ஒரு மெம்பர் ஆகினா நம்ம பண்ணி கொடுக்கலாம் சொன்னா இல்லையா? ரொம்ப பேர் தடையை விரும்புகிறாங்க, அப்பதான் டிமாண்டா விற்க முடியும்னு நினைக்கிறான். இப்ப அதெல்லாம் காலம் மாறி மாறி இப்ப அந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் ஒரே நிமிஷம், இந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா விற்கிறவங்களுக்கு லாபம் குறைஞ்சு வச்சு தயாரிக்கிறவங்களுக்கு ஒரு லாபம். முன்னாடி ஓட்டாம இருந்தவங்களே இப்ப ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பத்துல அதாவது ஏன் மெம்பர் நமக்கு சேரல அப்படின்னா குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கு. என்ன காரணம்னா அவங்க பப்ளிஷா வந்து தொழில் பண்றதுக்கு விரும்பல. மெயினான பாயிண்டே அதான். இது எதுக்கு நமக்கு வம்பு, நம்மள வெளியே தெரியாம அப்படியே போயிடணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் கம்பெனிக்காரங்களுமே பொல்யூஷன் சர்டிபிகேட் நிறைய பேர் விரும்புறது இல்லை. அதாவது கோர்ட்ல நாளைக்கு தீர்ப்பு வருது அப்படின்னு தெரியும். தீர்ப்பு வந்துருச்சு. வந்த பிற்பாடு நாங்க வந்து லைசன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு கணக்கு காமிக்கிறதுக்காக டிஇ வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு யாராவது ஒருத்தர் கூப்பிடியா அவங்க ஆளை, நம்ம இன்னைக்கு லைசன்ஸ் கொடுத்து இந்த வேலையை முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
கேரி பேக் தயாரிக்கிற ஆட்கள்கிட்ட நான் கேட்டப்ப உற்சாகமா நான் தானே நீ தானேன்னு சொல்றாங்க. காலையில யாருமே போன் அடிப்பாங்க. முதல்ல வந்து என்ன முடிவு பண்றாங்க, அப்படியா வந்துருச்சா, ஏன் வந்துருச்சியா, அவர் தான் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் கேட்கிறாரு. ஒன்று திண்டுக்கல் ஆள் 4-5 பேர்த்திட்ட பேசினேன், அதே மாதிரி மதுரைக்காரங்க 4-5 பேர்த்திட்ட பேசினேன். நைட்டு பேசும்போது நான் தானே நீ தானேன்னு சொல்றாங்க. நானும் அதை நம்பிட்டு என்ன சொல்றேன், வந்துடும் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க பேசும்போது வந்துடும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா காலையில 10 பேர் சொன்னவங்க 10 பேர் போன் எடுக்கல, யாருமே பேசல. ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இதுக்கு நம்ம பேரை கொண்டு கொடுத்துட்டு நம்ம அட்ரஸை காமிச்சு விட்டுட்டு நாளைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, அந்த ஏதாவது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏதாவது ஆயிருச்சுன்னா என்ன பண்றது, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னையே ஆகும், ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனைக்குள்ள போயிடுறாங்க. இதுதான் எல்லாத்துக்கிட்ட இருக்கிற பிரச்சனை. நம்ம வந்துட்டு வெளியே தெரியாம இருக்கிறது தான் இந்த தொழிலுக்கு இந்த தொழிலை நம்ம செய்யறதுக்கு பாதுகாப்பு அப்படின்னு முடிவு பண்ண பிற்பாடு அப்புறம் அவர் சொல்றதுல என்ன இருக்கு, அவர் தான் நம்மகிட்ட பைய வைப்பாரு, அவர் தான் நம்மகிட்ட சரக்கு வைப்பாரு, அவர்கிட்ட வந்து மெம்பர்ஷிப் கேட்டோடனே நான் அந்த தொழிலே பண்றதுலன்னு அவரே சொல்றாரு. நான் ஒரு தவறான தொழில் பண்றேங்கிறது அவனே ஒத்துக்கிட்டான். ஆமா, கரெக்ட்டா சொன்னீங்க. அதான் அவனோட எண்ணம். பிரச்சனையே அதான். இத வெளிய கொண்டு வந்தாரு. ஏன் இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல அது நடந்துச்சு. இப்ப ஒண்ணு இல்ல, அவரு அந்த பாண்டிச்சேரி முயற்சி எடுத்தப்ப சொன்னாரு. சொன்னோடனே எனக்கு உற்சாகமா தான் இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தோன்னே இவர் எப்படி தடுக்க முடியும், ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆள் தடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சா சிம்பிள், ஏயா போய் நீ மாட்டிக்கிற, முடிஞ்சு போச்சு. இது தேவையா உனக்கு? இப்ப என்ன ஒழுங்கா நடந்துகிட்டு தான் நடந்துட்டு இருக்கு. சங்க பாட்டுல ஒழுங்கா நடக்குது, நம்ம தொழில் பாட்டு ஒழுங்கா நடக்குது. நம்ம போய் மெம்பர் ஆகி நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த ஏதாவது ஒண்ணு பிரச்சனை பெருசா வந்துடும். அதை மட்டும் தூண்டி விட்டுட்டா கோடி ரூபாய் லாபம் கிடைச்சா கூட அந்த ஏதாவது ஒண்ணுதான் போய் நிற்போமே தவிர திரும்பி இப்ப அங்க நடந்தது என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அங்க அதான் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கு மட்டும் இல்லண்ணா, நம்ம வாங்கின வெற்றியே தான் வாங்கணும்னு சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க பாருங்க. நம்ம வாங்கின வெற்றி வந்து எங்க தங்க தான் வாழ்த்து சொல்லி மாத்தா பாருங்க. அதை விட கேவலம் என்னன்னா அது இருக்கட்டும். அவர் மேல தப்பே சொல்றதில்லை, நம்ம அவர் மேல தப்பும் இல்லை. அவர் என்ன முடிவு பெறாரு, இந்த முடிவு பெறாரு, அது வாட்டில் நடக்கட்டும், நம்ம வாட்டில் நடக்கட்டும், நடப்போம். நம்ம போய் மெம்பரா போய் சேர்ந்து இங்க ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அது ஏதாவது ஒண்ணு என்னன்னா அது அவருக்கும் தெரியாது, என்னைக்கு அவர் கண்டுபிடிக்கவும் மாட்டாரு. ஆனா அந்த ஏதாவது ஒண்ணுல எடுத்து முடிவு எடுத்துருவாரு. அந்த முடிவுல தான் வந்து அவங்க என்ன அந்த ஏதாவது ஒண்ணு சொல்றதுக்கு ஒரு ஆள் அங்க கரெக்டா இருக்கும். அந்த ஆள் என்ன சொல்லுவாங்க, அதான் என்ன சொல்லுவாங்க, எதுக்கியா ரிஸ்க் அதுக்கு அப்படின்ட்டு. அதான் பிரச்சனை. அது மாதிரி இப்ப வீரமுத்து சொன்ன மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெளியே தெரியாம அப்படியே என்ன பண்ண முடியுமோ ஆமா, எப்படி அந்த படத்துல வெளியே சொல்லாம அப்படியே போயிடும். இந்த முடிவில் இருக்கிற ஆளை போயிட்டு நம்ம ஏத்த முடியல, அதான் சிக்கல். சரிங்க சார், வேற 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேல வெயிட் பண்ணி ஏதாவது இல்ல இது ஏன் நம்ம வந்து நீங்க ஒவ்வொரு மீட்டிங்லையுமே நீங்க பார்க்கலாம், இது இந்த மாதிரி தான் ஆகுது, லேட் ஆயிடுது. எதுக்காக இதை வந்து நடத்துறேன்னா, இந்த வெளியூர்ல இருந்து வந்துருக்கிறவங்க சொல்றவங்கன்னா 1008 விஷயத்த மனசுல போட்டு வருவீங்க. நீங்க எந்த விஷயத்தையும் நீங்க தவற விட்டோட நீங்க ஒரு என்னமோ ஒரு கூட்டத்தில் கேட்டால் என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்றதுக்காக தான் இப்போ கூட 2-3 பேர் நான் வெளில வந்து இது சொல்லாமல் அது சொல்லாமல், ஐயா சொல்லுங்கய்யா மீட்டிங்கில் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு. அதுக்காக தான் நடத்துகிறோம். யாருமே வந்து நம்ம கேட்கலாம்னு நினச்சோம், அவர் ஒன்றும் சொல்லலையே அப்படி இப்படின்னு போகக்கூடாது. எல்லோரும் தெளிவாக ரைட்டுப்பா நம்ம என்ன நினச்சின்னு வந்தோமோ அதை கேட்டு எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு திருப்தி இருக்கணும் தான் பண்ணணும். அதனால் வந்து யாருக்காவது நீங்க கேட்ட கேள்விக்கு இதுக்கு நான் இன்னும் பதில் கொடுக்காத இருக்கணும்னா ஏதாவது கேட்கறீங்க, பாக்கி இருக்கா?
பாண்டிச்சேரி சமாச்சாரத்துக்கு பாண்டிச்சேரி சமாச்சாரம் இப்ப வந்து அப்ப என்ன நம்ம அந்த தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் அசோசியேஷன்ல பாண்டிச்சேரி எடுத்துடலாமா? அப்படி எடுத்துடலாம்னா ஏற்கனவே மெம்பரா இருக்காங்களா அவங்க? நம்மளால ஏற்கனவே மெம்பரா இருக்காங்கல்ல. அதாவது இதெல்லாம் நான் எது கேக்குறேன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்றத கேட்கணும் தான் நான் இருக்கேன். நான் சொல்றது டான்பாங்கிறது நம்மளுக்கு ஒரு நேம் வந்து டிபிக்கல் அப்படி இருந்துகிட்டு இருக்கு. பாண்டிச்சேரி மாத்திரம் வைங்க, அதனோட இதே மாறி அந்த டான்பாங்கிறது ஃபார்மே மாறி இல்ல, அது ஒண்ணும் மாறாது. ஒரு பி மட்டும் ஒரு பி எடுத்துட்டு அதே டான்பா தான் இருக்கு, தமிழ்நாடு பிளாஸ்டிக் அசோசியேஷன் இருக்கு, அவ்வளவுதான். ஆக்சுவலா நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாடுக்கும் அன்னைக்காவது பரவாயில்ல, அன்னைக்கே நம்ம செய்யல. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பாண்டிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எல்லாமே வரி கிரி அது இதுன்னு எல்லாமே இதுவாயிடுச்சு. அவங்க வந்து அங்க இருக்கிறத வந்து விற்கிறாங்கன்னா உண்மையா சொல்றேன், தமிழ்நாடை விட்டா அவங்களுக்கு வேற எங்கேயுமே விற்க முடியாது. என்ன நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவங்கள வந்து சேல்ஸ் நிறுத்துறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அதாவது ஒரு இதுவும் ஒரு ரமண மகரிஷி தான். இந்த பாம்பு வந்து ரமண மகரிஷி கேட்டது என்னங்க, நான் வந்து என்னை அடிக்கிற வர்ற சமயத்தில் நான் சீர்றேன் கடிக்கிறேன், எல்லாரும் என்னை வந்து கெட்டவன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குற சமயத்தில் அவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிற அந்த விஷத்தை எடுத்துடணுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த சக்தி ஆமாம் எடுத்துருக்காது, அதனால தான் எனக்கு கெட்ட பேர் எடுத்துருவாரு. அதை எடுத்துட்ட உடனே அது எல்லாரும் அடிச்சு துவக்கிறாங்க. ஏன்னா அது இனிமேல் விஷம் இல்லைன்றதுன்னு தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட போய் மறுபடியும் என்ன இது இவ்வளோ பண்ணுறீங்க, கடவுள்கிட்ட நான் நல்லவனா மாறினா இந்த அடி அடிக்கிறாங்க எல்லாரும் போட்டுன்னு கேட்குது. நான் உன்னை நல்லவனா தான் மாறுன்னு சொன்னேன், நீ உன்னுடைய குணத்தை சீர்றதை வந்து நான் நிறுத்த சொல்லலையே, நீ சீராம கம்முன்னு இருக்கிறதுனால உன்னை அடிக்கிறாங்க, உங்ககிட்ட விஷம் இருக்கிறது இல்லைன்றது உனக்கு தான் தெரியும், நீ சீர வேண்டித்தானே அப்படின்னு சொன்னார். உசு உசுன்னு அது இது பண்ணும் இல்லையா, அதில் தானே பயவிடுவாங்க. அப்படி நல்லவனா இருந்தா கூட சில நேரத்துல வந்து நம்ம வந்து அந்த ஒரு காமிச்சியா தான் அது வந்து வேலை ஆகுன்ற மாதிரி இவங்க வந்து நம்ம உறுப்பினர் ஆகலன்றதுனால அது வந்து தான் ஒன்றும் வேண்டியதில்லை. அவர் சொன்ன மாதிரி ஒரு 4-5 பேர் உறுப்பினர் இருக்காங்க அங்க. அதனால வந்து அங்க வந்து ஒரு மீட்டிங் போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது அங்க மீட்டிங் போடுறதுக்குன்னு வந்து ஆக்சுவலா அங்க வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு நண்பர் முத்துக்குமார்னா அவரை தான் நம்ம இந்த அளவு ஜாயின்ட் செக்ரட்டரியோட போட்டிருந்தோம். அவர் வீரமுத்து சொல்லி அவர் கூட செஞ்சு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணாருன்னா நம்ம எல்லாருமே நான் ஒண்ணு சொல்றேமா, நீங்க யாருமே எந்த ஊர்ல மீட்டிங் ஈசி மீட்டிங் வைக்கிறதுனால நான் வர்றதுக்கு ரெடின்னு சொல்லியிருக்கேன். அந்த மீட்டிங்கை நீங்க ஸ்பான்சர் பண்ணணும், நான் வர்றதுக்கு ரெடின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? எந்த ஊர்லயா நம்ம மீட்டிங் வைக்கணும்னு சொல்றாங்க. நீங்களே கூட திருநெல்வேலியில கூட சிவகாசி அசோசியேஷன் அவங்க வச்சோம் 2 அதனால யாராவது இல்ல அது வந்து பாண்டிச்சேரியில வேணாம். ஆனா பாண்டிச்சேரியில ஒரு 20 பேர் அங்க வந்து பண்ணுங்க நாங்கெல்லாம் வரேன்னு சொன்னாங்கன்னா நம்ம அங்க வச்சுட்டு யாருமே வராது இருந்துட்டாங்கன்னா நமக்கு அசிங்கம் ஆயிடும்ல. செய்யுங்க, முத்துக்குமார கேட்டு பாருங்க, செலவெல்லாம் நம்ம செய்வோம், செலவு அதுக்கு வந்து ஏற்பாடு பண்றாங்க. ஒரு வேடிக்கை இதுல என்ன தெரியுமா, பிளீஸ் எல்லாரும் உட்காருங்க. யாருக்குமே என்கிட்ட பிரச்சனை கிடையாது. இப்ப ஷேக்குக்கும் வீராசாமிக்கும் பிரச்சனைனா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில நீங்க வர மாட்டீங்க. நான் சொல்றது புரியுதா? வேடிக்கை இதுதான். அந்த மாதிரி அப்ப என்ன யார் யாருக்கு பிரச்சனை நடந்ததுன்னு தெரியும். அவரும் இல்லை இவரும் இல்லை இப்போ என்ன. அதனால வந்து நம்ம பண்ணிடுவோம். அது பார்த்து இது பண்றதுனால அது பண்ணிடலாம். சரி நண்பர்களே, ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம் வாங்க.
அன்பர்களே, இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வந்து தான்பா அழைப்பேற்பு கட்மா அழைப்பேற்பு வந்து அத்தனை பேருக்கும் இன்னைக்கு கூட்டம் வந்து உண்மையிலே லைவா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த அளவுக்கு ஏன்னா இன்வால்மெண்ட் எனக்கு எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து இன்வால்மெண்ட்டை, இந்த அமைப்பை எப்படி பண்ணணும்னு இவ்வளோ ஒரு ஆரோக்கியமான இது இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இந்த ஒத்துமை என்றைக்கும் இருக்கணும். இதை வந்து ஏன்னா நம்மளுக்காக தனி மனிதனால எதையுமே சாதிக்க முடியாது. சில விஷயங்களை தவிர ஒரு அமைப்பு இருந்தால் தான் ஒரு அதனால தான் இவ்வளோ நம்ம பண்ணின்னு இருக்கோம், எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்கோம். இந்த ஈபியுடைய போராட்டம் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல வச்சு பண்ணோம்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே ரீச் ஆகும். ஒரே இடத்துல நடத்துறது எனக்கு என்னமோ எத்தனை பேர் வர்றாங்க, 100 பேர் வர்றாங்க. டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது அந்த நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இதை முடிவெடுத்து சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்கெல்லாம் கேட்டு சொல்லுவாங்க. ஒரு தேசிய கீதம் பாடிட்டு போயிடலாம். ஒழுங்கா மீட்டிங் முடியுங்க. மீண்டும் மீண்டும் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे